பொண்ணன் இருந்துட்டு, "இப்ப சிவனடியார காப்பாத்த போனா, இளவரசரோட உயிருக்கே ஆபத்தாயிரும். நீங்களே சொல்லுங்க தேவி, இப்ப என்ன பண்றது?" அப்படின்ட்டு கேட்குறான். அப்ப அருள்மொழி தேவி இருந்துட்டு, "பொன்னா, என்னை வந்து கல் நெஞ்சமுடையவ, பிள்ளையிடம் பாசம் இல்லாதவள்னு கூட நீ நினைக்கலாம். ஆனாலும் என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். ஒருத்தர் நம்மளுக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சிருக்காரு, இந்த சிவனடியார். இப்படி இருக்கும்போது, என்னோட பிள்ளை வந்து உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற பேச்ச என் காதுல கேட்கறதுக்கு நான் விரும்பல." அப்படின்னு சொல்றான். அப்போ விக்ரமனும் இருந்துட்டு, "அம்மா, நீங்க தான் வீரத்தாய். பார்த்திப மகாராஜுக்கு வீரபத்தினி அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னனும், விக்ரமனும் சிவனடியார காப்பாத்த போறாங்க. அங்க ஒரு கபாலிகர்களுடைய ஆள் குள்ளன் வந்து இருப்பான். அவன் தான் வந்து சிவனடியார் எங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறத வழிகாட்டுவான். கரடு முரடான ஒரு பாதையில வந்து போறாங்க. அந்த கோயில்கிட்ட வந்து நெருங்கிட்டாங்க. அங்கங்க தீவர்த்திகள் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் எல்லாம் தலைவிரி கோலமா பேய் வந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தீ மூட்டி பொங்கலெல்லாம் வச்சுட்டுருக்கிறாங்க. உடுக்கை அடிச்சுட்டுருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு நடுவுல இந்த காளி தேவியினுடைய தலைமை பூசாரின்னு ஒருத்தர சொன்னோம்ல, அவர் வந்து அங்க கண்ண மூடி மந்திரம் சொல்லிட்டுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குது. அதில சிவனடியார் கை காலெல்லாம் கட்டப்பட்டு அந்த பலிபீடத்தில இருக்காரு. அந்த சிவனடியாருக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் கத்தி வச்சுட்டு நின்னுட்டுருக்கிறான். அவரு கண்ண தொறந்து சரின்னு சொன்னா, சிவனடியாருக்கு வெட்டு தான். அந்த கட்டளைக்காக அந்த வெட்டுறவன் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். இத பார்த்தோன்னேயுமே விக்ரமன் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தினால இன்னொருத்தன் கத்தி வச்சுட்டு இருந்திருப்பான்ல, அந்த கத்தியில வந்து போடுவான். அந்த கத்தி வந்து கீழ விழுந்துரும். உடனே பொன்னன் வந்து சிவனடியார கட்டுக்களை எல்லாம் வந்து அவிழ்த்து விடுவான். அப்போ அந்த சுத்தி இருக்கிறவங்கலாம் கத்துவாங்க. இத கேட்டுட்டு அந்த தலைமை பூசாரி வந்து கண் திறந்து பார்ப்பான். அப்போ அந்த பூசாரி இருந்துட்டு விக்ரமன் கிட்ட, "நீ பார்த்திப சோழனுடைய மகன் விக்ரம் தான? காளிமாதா என்கிட்ட சொன்னா. நீ சரியான நேரத்தில வந்து இங்க வந்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காளிமாதாவினுடைய தலைமை பூசாரி பார்க்கறதுக்கே பயம் வர மாதிரி ஒரு கொடூரமான அரக்கன் மாதிரி இருப்பான். "நீங்க யாரு? எதுக்காக என்ன எதிர்பார்த்தீங்க?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "எதுக்காகவா? இது வந்து காளிமாதாவினுடைய சாம்ராஜ்யமா மாறப்போகுது. இந்த சாம்ராஜ்யத்துக்கு உனக்கு இளவரசர் பட்டம் கொடுக்கத்தான்." அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னே வந்து புரியாது. நீங்க என்ன சொல்றேங்கிறதே எனக்கு வந்து புரியல. நீங்க வந்து எனக்கு இளவரசர் பட்டம் குடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்படியா இருந்தா நான் பண்ற செயலுக்கு வந்து என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வந்து ஒரு கர்ஜனை குரல்ல, "நில்" அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு, "இந்த போலி இந்த வேஷ சிவனடியார் யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த மாரி சொல்ல மாட்ட விக்ரமா." அப்படின்னு சொல்லுவான். உடனே கூட்டத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வரும். "விக்ரமா, கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யாருன்னு கேளு. தைரியம் இருந்தா சொல்லட்டும்." அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்ப்பாங்க. அது யாரு அப்படின்னா, பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய பழைய படைத்தளபதி பரஞ்சோதி. இப்ப சிறு தொண்டர்ன்னு பேர் மாத்திருக்கார்ல, அவர்தான். சிறு தொண்டர பார்த்தோன்னேயுமே அந்த பூசாரி வந்து நடுங்கி போயிருவான். பயத்துல அவன் கீழேயே விழுந்துருவான். யார் இந்த தலைமை பூசாரி? எதுக்காக அவன் சிறு தொண்டர பார்த்து பயப்படணும்? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.